வணக்கம். நான் சேலம் மாவட்டம் வேட்டூர் வட்டம் மாவட்ட கிராமத்தில் உள்ள என்னுடைய பேர் முருகன். நான் மாவட்ட ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக 10 வருஷமும் வார்டு உறுப்பினராக 5 வருஷமும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் கடந்த 9-10 வருடங்களாக ஈரோட்டில் உள்ள அந்தியூர் குருநாசாமி கோயில், பிரசித்தி பெற்ற குருநாசாமி கோயிலுக்கு கெடா பொங்கலோடு குடும்பத்துடன் வருவேன், நண்பர்களுடன் வருவேன். இப்பொழுது கடந்த 2 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா கோயில் பல லட்சம் பேர் கூடுற இடத்துல கோயில் சுத்தமாகவே இல்லை. அந்த கோயில் வனப்பகுதியில் இருக்கிற குருநாசாமி கோயிலில் ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது, ஒரு சுகாதாரம் கிடையாது. பெண்கள் குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. நைட்டு பகலாக அங்கே விடிய அங்கே இருந்து கெடா கோழி பலியிடுறாங்க. ஆனால் அந்த கோயிலில் பாத்ரூம் வசதியே இல்லை. பெண்கள் ரொம்ப சிரமப்பட்டு நம்ம இன்றைக்கி சிரமப்படுறாங்க. இதை ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு 1,00,000 பேர்த்துக்கு மேலே அந்த கோயிலுக்கு வராங்க. அந்த கோயிலுக்கு வர நேரத்தில் நாம் அந்த கோயில் சுகாதாரமாக அதிகாரி வச்சுருக்கணும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா இந்து அறநிலைய கட்டுப்பாட்டில் இயங்குது. ஒன்று இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளாகட்டும், இல்லை மாவட்ட ஊரக வளர்ச்சி அதிகாரி பிடிஓ, அந்த பஞ்சாயத்து பிடிஓ அதிகாரிகள்லாம் சேர்ந்து தான் அந்த கோயில் நிர்வாகத்தை வருஷம் கோயில் திருவிழா நடத்துகிறாங்க. இதுக்கு பல லட்சம் ரூபா டெண்டர் விடுறாங்க. ஆனால் அது முறையாக செயல்படுத்துறதில்ல யாரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகாரிகளுடைய மெத்தனை போக்கு ஒன்று அந்த கான்ட்ராக்டுக்காரர் பணம் வாங்கிட்டு ஒழுங்காக வேலை செய்கிறதில்ல. துப்புரவு பணியாளர் ஒழுக்கமாக வச்சு வேலை வாங்குறதில்ல. அதை சாப்பிட்ட போட தட்டு 3 நாளைக்கு இருந்தாலும் அப்படியே கிடக்குது. அப்போ அந்த கறி வாசனைலாம் துர்நாற்றம் அடைஞ்சு அந்த இடம் நிற்கவே முடியறதில்ல. ரொம்ப படு மோசமாக இருக்குது. ஆனால் அந்த வனப்பகுதியில் இருக்கிற கோயிலில் ஒரே ஒரு பாத்ரூம் மட்டும் தான் இருக்குது. அந்த பாத்ரூமில் உள்ளே போக முடியல. அது ஒரு தட்டி கட்டி குறுக்க ஒரு தடுப்பு மாதிரி வச்சிடுறானுங்க. அது எதுக்கு வச்சுக்கிறாங்க எதுக்குன்னே தெரியல. இதை நான் அந்த கோயிலுக்கு அன்றைக்கி போயிருக்கும்போது அந்த கோயிலில் இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட, அதில் இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட, போலீஸுக்கெலாம் சார் இந்த மாதிரி இருக்குதுங்க, அதை பார்த்து அந்த அதிகாரியை சொல்லுங்கள், ஏன் நாம் ஊருக்கு புதுசு சொன்னால் அவங்க யாருன்னே தெரியலைங்க சார், நான் சொல்கிறேன், நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னா சொல்கிற மாதிரி யாருக்கும் எந்த ரெஸ்பான்சிபிள் இல்லை. நான் கோயிலுக்கு போய்ட்டு வீட்டில் அவங்களுடைய நம்ம அந்தியூர் வட்டார வளர்ச்சியாளர் வீடியோட்ட கால் பண்ணி பேசினேன். அவர் இருந்துட்டு என்ன சொன்னார், அவர் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணி ஃபோன் பண்ண எடுத்து பேசுகிறேன். அவர் ஒன்று தான் ஃபோன் எடுத்தார். அவர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா, ஆமாம் சார், நான் ஏற்கனவே நான் பார்த்தேன், ஒரு பாத்ரூம் தான் இருக்குது. அதை பாத்ரூம் நான் இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு எனக்கும் அது ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. நான் வருங்காலகட்டத்தில் நான் பாத்ரூம்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறதுக்கு நான் ஐடியா பண்ணலாம், அது இந்த நிலத்துறை சப்போர்ட் நமக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சார் நீங்கள் அடுத்த ஓகே நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு, ஆனால் இப்போ இந்த இமிடியட்டாக மக்களுக்கு சௌகரியத்தை பண்ணி கொடுக்கணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, சரிங்க சார் நான் சுத்தம் பண்ண சொல்கிறேன் அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி தட்டுக்கிட்டலாம் கஜாலா கிடக்குது, தினமும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாக சுத்தம் பண்ணிட்டா தான் அந்த வாசனைலாம் வராமல் இருக்கும், அதுக்கு என்ன நடவடிக்கை கிடையாது. இல்லைங்க சார் நாங்கள் தினமும் எடுத்து போட சுத்தம் பண்ணி போடுறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சார். நான் என் கண் கூட பார்த்தேன், கடந்த 3 நாளாக அது எதுவுமே எடுக்கலை. இது சுத்தம் பண்ண மாதிரி தெரியல. மொத்தம் ஒரு பல லட்சம் பேர் போடுற ஒரு கோயிலில் நாம் நான் எங்கேயுமே அந்த மாதிரி பார்க்கல. நம்ம தமிழ்நாட்டு கோயில் புனிதமான கோயில், பல பிரசித்தி பெற்ற கோயில். அது தமிழ்நாட்டிலேயே உலகத்திலேயே உலகில் பாராட்டக்கூடிய கோயில். அது அதில் ஒரு அதிகாரிகளாம் சேர்ந்து நீங்கள் சுத்தம் பண்ணலாம், எப்படி மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு சொன்னேன். சரி சார், உடனே போய் பார்க்குறேன், நான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. உடனே இந்து அறநிலையத்துறை அதிகாரியுடைய கால் பண்ணி பேசினேன். அவரும் பார்த்திங்கன்னா நான் 10,000 செட் பண்ணி வச்சுக்கிறோம், சுகாதாரத்துக்கு நம்ம 12 லட்ச ரூபா நிதி ஒதுக்கிக்கிறோம், எல்லாம் சுகாதாரம் நடக்குது அப்படின்னாரு. சார் நீங்கள் நேரில் போய் பாருங்கள், நேரில் பார்த்துட்டு எங்கே சுகாதாரமாக இருக்குதோ அதை பாருங்கள். நான் உங்கள்கிட்ட போய் சொல்லுங்கிற அவசியம் இல்லை, நான் அனுபவிச்சுட்டு வந்தேன். அந்த நைட்டு 10 விடிக்கும் மணி வர வரைக்கும் எல்லாமே சுற்றி பார்த்தேன். சுகாதாரத்துக்குன்னு சொல்லி ஒரு தெளிவாக எந்த ஒரு நீங்கள் கட்டமைப்பு ஏற்படுத்தலை, அதனால் இமீடியட்டாக பண்ணுங்க அப்படின்னேன். சரி சார் நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க.
ஓகே, கால் பண்ணி பேசுகிறாங்க, கிட்ட பண்ணுறேன்றாங்க. ஆனால் அதிகாரிகளுடைய என்ன தான் அரசு நலத்திட்டங்கள் வந்து முதலமைச்சர் அவர்கள் சட்டம் போட்டாலும், எம்எல்ஏ எம்பிகள் வந்து அதுக்கு ஒரு இது பண்ணாலும், அரசு அதிகாரிகள் பார்த்து ஒரு நினச்சா மட்டும்தான் நாடும் ஊரும் கிராமமும் நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கட்டுப்பாடும் எங்கேருந்து வந்தாலும் கடைசியில் அந்த அரசு அதிகாரிங்க அந்த செயலாளர்களிடம் தான் அடங்குது. ஒரு கிராமத்தை நிர்வாகம் பண்ணுற அதிகாரி கிராம நிர்வாக அதிகாரி. அந்த கிராம நிர்வாக அதிகாரி ஒழுக்கமாக இருந்தால் தான் மக்கள் வந்து தெளிவாக வந்து ஒரு பயனடைய முடியும். அரசு பார்த்திங்கன்னா பல சட்டங்கள் இயற்றுறாங்க, ஒரு மக்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் அதிகாரிங்க செயல்படுத்துறதா இல்லை. அதிகாரி வந்து ஒரு சில அதிகாரிங்க, எல்லா அதிகாரியும் குற்றம் சொல்ல, ஒரு சில அதிகாரிங்க காசு வாங்குறதுல குறியாக இருக்கிறாங்க ஒழிய அதை வந்து வராங்களே மக்களுக்கு ஒரு சீக்கிரம் செயல்படுத்தி கொடுக்கலாங்கிற அதிகாரி எண்ணம் எதுவுமே கிடையாது. அதனால் இது வந்து என்னதான் லஞ்சம் வாங்கக்கூடாது, என்ன தான் வந்து மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும்னு நினச்சா கூட அரசு அதிகாரியை மனசு வைக்கணும். அரசு அதிகாரி மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும், இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் வேணால் உடனே அவங்களும் சங்கம் வச்சுக்கிறாங்க. அரசு அதிகாரியும் ஒவ்வொரு துறையும் ஒரு சங்கம் உடனே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ண முடியும்? அப்படியே போயிடுது. அடிப்படையில் அப்படியே திரும்பி மீண்டும் அவங்களுடைய இதுக்கு கொண்டு போய் விட்டுறாங்க. கடைசியில் பேச்சு மக்களிடம் வாங்குறது யார்? வார்டு உறுப்பினர், வைஸ் பிரசிடென்ட், அந்த ஏரியா பஞ்சாயத்து தலைவர், கவுன்சிலர், எம்எல்ஏவோ எம்பியோ அவங்களாம் மேம்பக்கம் போயிடுறாங்க. அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஊர் பொதுமக்கள்கிட்ட பேச்சு வாங்குறதா இருந்தாலும் சரி, கெட்ட பேர் வாங்குறதா இருந்தாலும் சரி, இந்த அடிப்படை உறுப்பினர்கள் மட்டும்தான். ஒரு எம்எல்ஏ எம்பியோ மொத்தம் ஏதோ ஒரு கேள்வி பண்ணி உடனே கவர்மெண்ட் சரியில்லை, அது அரசு அதிகாரிங்க, அதுதான். அப்படிலாம் கிடையாது. ஒரு முதலமைச்சர் ஒரு திட்டம் போடுறாங்கன்னா அதை செயல்படுத்தக்கூடிய இது எம்எல்ஏ எம்பி இவங்களுடைய கீழே வந்து அதிகாரிகள் செயல்படணும் கரெக்டாக. இல்லைன்னா நாட்டை திருத்த முடியாது, நாட்டு மக்களுக்கு வந்து சேவை செய்ய முடியாது. நன்றி, வணக்கம்.